இந்த நாளிலும் நாம் ஒரு சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 149. உங்கள் வேத புத்தகத்தை திறந்து சங்கீதம் 149 எடுத்துக்கொள்ளுங்கள். 9 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க விரும்புகின்றேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோടെ துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு சங்கீதம். 9 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சங்கீதம் தேவ ஜனங்களுக்கு விசேஷமான ஒரு செய்தியை சொல்லுகின்றது. தேவ ஜனங்களுடைய மேன்மையும், தேவனுடைய மேன்மையும், அந்த தேவனை துதிக்கின்ற மேன்மையையும் இந்த சங்கீதம் மிக அருமையாய் சொல்லியிருக்கிறது. வழக்கமாய் நாம் தியானிக்கிறபடி இந்த சங்கீதத்தை நான் 3 பகுதியாக பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவது பகுதி தேவனை துதிக்கின்ற முறை, த பேட்டர்ன் டு பிரேஸ் காட், அப்படித்தான் சொல்ல வேண்டும். வசனம் 1 3 வரைக்கும். 2வது தேவ ஜனத்தின் மேல் தேவனின் பிரியம், பவர் ஆஃப் ஹிஸ் லவ். அதற்கு இப்படித்தான் பெயரிட விரும்புகிறேன். தேவ ஜனங்கள் மேல் தேவன் அன்பை வைத்திருக்கிறதுனாலே அந்த அன்பு எத்தனை வல்லமையுடையது என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவ ஜனத்தின் மேல் தேவனுடைய பிரியம், வசனம் 4 இதை சொல்லுகின்றது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவர்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பு நிமித்தம் எதையெல்லாம் செய்கிறார் என்பதை 4வது வசனத்தையும் அதோடு கூட உள்ள வசனங்களிலும் நாம் பார்க்கின்றோம். 3வது தேவ ஜனத்தின் பலன், வசனம் 5 9 வரைக்கும். அந்த பலன் எதில் இருக்கிறது என்றால் துதியில் இருக்கிறது, பவர் ஆஃப் பிரைஸ். ஆகவே இந்த சங்கீதத்தை 3 பகுதியாய் பிரிக்க விரும்புகிறேன். தேவனை துதிக்கும் துதியின் முறை, தேவ ஜனத்தின் மேல் தேவனின் பிரியம், தேவ ஜனத்தின் பலன். சரி, முதல் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். முதல் வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவருக்கு நீங்கள் புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் இல்லையா, அவர் மிகவும் மகத்துவமானவர். காலங்களில் ஆண்டவர் தன் மக்களுக்கு தன்னை துதிப்பதற்கான கிருபையை தருகிறார். என்ன கிருபையை தருகிறார்? ஆண்டவரை புதிய புதிய இசைக்கருவிகள் மூலம் துதிப்பதற்கும், அதே போல புதிய பாடல்களை எழுதுவதற்கும் ஆண்டவர் கிருபை தருகிறார். 1000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த இசைக்கருவிகள் இப்பொழுது கிடையாது. இப்பொழுது எவ்வளோ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டது இல்லையா? ஆகவே இசை இல்லாமல் தேவனை துதிப்பதற்கும் இசையோடு தேவனை துதிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதே போல ஆண்டவரை பழைய கீர்த்தனைகளினால் துதிப்பதற்கும், பொருளுள்ள அர்த்தமுள்ள புதிய பாடல்களால் துதிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்கிறது. பழைய பாடல்கள் தான், அவைகளுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவரை புது பாடலால் நாம் துதிக்க வேண்டுமா? ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்க அமரும் பொழுது ஆண்டவரை நன்றாய் துதித்து பாடி ஜெபிப்பது எனக்கு வழக்கம். அந்த துதியின் வேளையில், அந்த ஆராதனையின் வேளையில் ஆண்டவர் புது புது பாடல்களை கொடுப்பார். இன்பமான இசை உள்ள, அர்த்தமுள்ள வார்த்தைகள் உள்ள பாடல்களை தருவார். அவைகளில் ஒரு சில பாடல்களைத்தான் நாம் அதை பதிவு செய்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடிகிறது. ஆகவே இந்த நாட்களில் ஒவ்வொரு விசேஷ கூடுகையிலும் கர்த்தர் கொடுத்த ஒரு புது பாடலை பாட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமே என்று. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அதாவது தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திலே, தேவ ஜனங்கள் தேவனை தொழுது கொள்கிற சபையிலே அவருடைய துதி, த ஹை பிரைசஸ் என்று சொல்லுவார்களே, உயர்த்துகிற உன்னதமான துதி, மேன்மையான துதி விளங்கட்டும் என்று
சங்கீதக்காரன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமையாய் துதி செலுத்துங்கள், சந்தோஷமாய் துதி செலுத்துங்கள், புதிய விதத்திலே துதி செலுத்துங்கள் என்று தேவ ஜனங்களுக்கு துதிக்கிற முறையை புது பாட்டால் துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அதாவது அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பலவிதமான பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். 7 விதமான பண்டிகைகள் இஸ்ரவேலருக்கு உண்டு. அந்த பண்டிகை நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவருக்கு பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்பார்களாம். அதிலும் பொதுவாக இப்படிப்பட்ட சங்கீதங்களை அவர்கள் பாடல்களாக இசையமைத்து அந்த பாடல்களை துதிப்பது இஸ்ரவேலருக்கு வழக்கம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழட்டும். லெட் மை பீப்புள் ரிஜாய்ஸ் இன் மீ. என் ஜனங்கள் என்னிலே மகிழட்டும். சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறும் கடவர்கள். தங்களை ஆளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு ராஜா இருக்கிறார், அதரிசனமான ஒரு ராஜா, சர்வ வல்லமையுள்ள ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொல்லி அவரை புகழ்ந்து துதித்து சந்தோஷப்படட்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்றால் ஆராதனை என்பது சந்தோஷத்தோடு இணைந்தது. சில வேளைகளில் கண்ணீரோடு கூட ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் தேவனை சந்தோஷமாய் துதிக்க வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். த பேட்டர்ன். 3வது வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். அதாவது விதவிதமான இசையினால் தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அதோடு கூட அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து என்று சொல்லியிருக்கிறது. இந்த நடனத்தோடே துதிக்கிற இந்த அனுபவம் தான் இன்றைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. யார் நடனத்தோட துதிக்க வேண்டும் என்றால் சீயோன் குமாரர், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ரட்சிப்பை வாழ்க்கையில் பெற்றவர்கள் சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதிப்பது தவறே அல்ல. ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எந்த நடனமும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எந்த நடனத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ரட்சிக்கப்படாத ஒரு நபர் வந்து நின்று கை தட்டி இயேசு நல்லவர் என்று சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இன்னொரு இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கனை பார்த்து நீர் என் நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். ஆகவே தேவ ஜனங்களே, கர்த்தரை நடனத்தோடு துதிப்பது நல்லது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆராதனை எழும்ப வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதி, என் ஆண்டவர் என் தேவன் என்று அவர் மேல் கவனமாய் அவர் மேல் சிந்தை பதிந்து நடனத்தோடு பாடினால் அதை தேவன் ஏற்றுக்கொள்வார். இந்த பேட்டர்னை சங்கீதக்காரன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 2வதாக தேவ ஜனத்தின் மேல் தேவனுடைய பிரியம் என்று சொன்னேன். வசனம் 4 அதை சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் பிரியம் வைக்கிறாராம். யார் தம்முடைய ஜனங்கள்? புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் அல்லது தேவ ஜனங்கள் என்றால் யார் என்றால், ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் நீங்கள் தேவ ஜனங்கள் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் தேவ ஜனங்களாக மாற முடியும். தேவனை தனிப்பட்ட விதத்தில் என் தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்துவை என் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாரோ அவர்கள் தான் தேவ ஜனங்கள். அந்த தேவ ஜனங்கள் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்து சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். தேவன் விரும்புகிற குணங்களில் விசேஷமானது சாந்த குணம். ஏனெனில் ஆண்டவர் இயேசு சாந்த குணமுள்ளவராய் இந்த பூமியில் வந்தார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சாந்த குணமுள்ளவர்களுக்கே ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறாராம். அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். தேவனை துதிக்கிற முறையை குறித்து சொன்னேன். தேவ ஜனங்கள் மேல் தேவன் வைக்கிற பிரியம், தன்னுடைய ஜனங்கள் மேல் தேவன் பிரிய வைக்கிறதுனால் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்று வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார்.
பிரியம் வைத்ததினால் இவர்கள் எஞ்சனமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். சீயோனை விரும்பினபடியால் அங்கே வாசம் பண்ணுவேன் என்றும் தேவன் சொல்லுகிறார். இன்னும் பல இடங்களில் தானியேலை பார்த்து, தானியேலை நீ பிரியமானவன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரை பார்த்து எனக்கு பிரியமானவன், பிரியமானவள், என் பிரிய ஜனம் என்று எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விசேஷப்படுத்துகிறார். உன்னத பாட்டின் புத்தகத்திலே என் பிரியமே, என் ரூபவதி என்று அழைக்கப்படுகிற அந்த மணவாட்டியை அந்த இடத்தில் விசேஷப்படுத்தி தேவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா? நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடந்தால் அவரும் தன் பிரியத்தை உங்கள் மேல் வைத்து தன் பிரியத்தினால் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நீர் என் மேல் பிரியம் கொள்ளும்படி என் வாழ்வு உமக்கு உகந்ததா இருக்கட்டும் அப்பா, உமக்கு பிரியமில்லாத ஒன்றை கூட நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைத்து அந்த பிரியத்தின் நிமித்தம் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அவரை நேசிக்கிறதுனால் அவர் நேசிக்கிறார் என்று அல்ல, உங்களை விட அவர்தான் உங்களை முதலாவது நேசிக்கிறவர். அந்த அன்புக்கு நன்றியாய் வாழும் விதத்தில் நீங்கள் அவர் மேல் பிரியம் வைக்க வேண்டும். சரி, இந்த சங்கீதத்தின் 3வது பகுதி தேவ ஜனத்தின் பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறார், உன்னத பலனை கொடுக்கிறார். எப்படி என்று இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். 5வது வசனம், பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இது என்ன அனுபவம்? இந்த வசனம் 2 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. ஒன்று, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிற வேலைகளுக்கு பிறகு இரவிலே அவர்கள் செய்கிற இளைப்பாறுதல் ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு இளைப்பாறுதலாய் நித்திரையாய் இருக்கும். அதைத்தான் வசனம் சொல்கிறது, தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்று. இன்னொரு வார்த்தை, பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து என்று சொல்லியிருக்கிறதே, இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது பரிசுத்தவான்களின் மரணம் இருக்கிறதே, அது மகிமையுள்ள ஒரு மரணமாக இருக்கும். அது அவர்கள் களிகூறுகிற ஒரு மரணமாக இருக்கும். தான் கர்த்தரை இரட்சகரை சந்திக்க போகிறேன் என்று தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இருதயத்தில் ஒரு களி கூறுதலோடு என் நேரம் வந்துவிட்டது, என் இரட்சகரை நான் பார்க்க போகிறேன் என்று தான் மரித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் நீங்கள் என்ன மேன்மையோடு வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இந்த பூமியிலே உங்கள் நாள் முடியும் பொழுது, உங்கள் படுக்கையிலே நீங்கள் படுக்கும் பொழுது, அதாவது உங்கள் இறுதி நித்திரை, உங்கள் கடைசி நித்திரை, உங்கள் மரண படுக்கையில் நீங்கள் ஆண்டவரை சந்திப்பேன் என்ற அகமகிழ்வோடு கூட தான் அந்த மரணப்படுக்கையில் நீங்கள் நித்திரை செய்ய வேண்டும். பூமியில எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்து எந்த நன்மையை அனுபவித்தாலும் கடைசியில் நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாய் ஒருவர் இந்த பூமியை விட்டு போனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து நேரடியாய் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் முடிகிற அந்த கடைசி நாளிலே நீங்கள் நம்பிக்கையோடு, நித்தியத்தின் நம்பிக்கையோடு இளைப்பாறுவீர்களா, இல்லை சஞ்சலத்தோடு இளைப்பாறுவீர்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நான் கண்டை மூடும் பொழுது எங்கே போவேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து உங்களை தாழ்த்தி, என்னை மன்னியும், உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லி இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகிமையான ஒரு நித்திரையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பூமியில் ஒவ்வொரு நாளும் உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். பூமியில் நீங்கள் கடைசி நித்திரை செய்வீர்களே, அந்த கடைசி நித்திரையின் நாளும் உங்களுக்கு மகிமையாயிருக்கும். சரி, 3வதாக சங்கீதக்காரன் தேவ ஜனத்தின் பலத்தை குறித்து சொல்லுகிறார். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பலன் கொடுக்கிறார் என்று பல இடங்களில் படிக்கிறோம். ஆனால் இங்கே அருமையாய் சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும், அல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறது. அதாவது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் வருகிறார்களே, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த விரோதமான எதிரிகளுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அது என்ன ஆயுதம்? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அதாவது கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தருடைய வசனமாகிய பட்டயம், இந்த ரெண்டும் சத்துருவுக்கு விரோதமான கர்த்தர் தருகிற ஆயுதம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் போல தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆயுதத்தை கொடுக்கவில்லை. வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அதே போல கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதம் முழுவதிலும் தேடி பாருங்கள். அன்றைக்கு எரிகோ மதிலுக்கு முன்னதாக ஜனங்கள் சுற்றி வந்தார்கள். துதித்து துதித்து அன்றைக்கு ஜெயம் கிடைத்தது. யோசபாத்தின் நாட்களிலே அவர்கள் தேவனை துதித்த பொழுது, யோசபாத்தின் நாட்களிலே யோசபாத்தும் ஜனங்களும் தேவனை துதித்த பொழுது அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற பொழுது அவனுடைய வாயில் நிச்சயமாகவே கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தது. அதோடு கூட கர்த்தருடைய நாமம் என்ற பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை என்ற பட்டயம், உன்னை இன்றைய தினம் கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்ற விசுவாச வார்த்தைகள், இவைகள் எல்லாம் அவருக்கு ஆயுதமாய் மாறிப்போனது. நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறீர்களா? 2 காரியத்தை செய்யுங்கள். ஒன்று, கர்த்தரை நன்றாய் துதியுங்கள். 2வது, அவருடைய நாமத்தையும் அவருடைய வசனத்தையும் அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். வசனம் சொல்கிறது, கடைசி வசனம், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், எபேசியர் 6:17, 2 நாளாகமம் 20:23, எபிரேயர் 4:12, இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வசனம் எப்படி பட்டயமாக இருக்கிறது, வார்த்தை எப்படி பட்டயமாக இருக்கிறது, துதி எப்படி ஆயுதமாக இருக்கிறது என்று நமக்கு விவரித்து சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, உங்களுக்கும் ஒரு ஆயுதம் உண்டு. அது கர்த்தரை துதிக்கும் துதி, கர்த்தருடைய வசனம். இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனை துதிக்கிற முறையை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலன் துதியிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த கனம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சங்கீதக்காரனின் அனுபவம் உம்முடைய ஜனங்களின் அனுபவமாய், அடியாளின் அனுபவமாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற முறையை கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை சொல்லிக் கொடுத்தீர். எங்களுக்கு இருக்கிற பலத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இவருடைய வாழ்க்கையில துதியினாலும், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பயன்படுத்துவதனாலும், உம்முடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவதனாலும் இருக்கிற மேன்மையை அறிந்து கொண்டு வாழ அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.